Peacemakers of Christo. நிறைய பேரு உடலை பார்த்து முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு வருந்திக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் பேச்ச பார்த்து மயங்கிட்டு இன்னைக்கு பிரச்சனையில கிடக்குறான். அப்படி அல்வா மாதிரி பேசினா பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். அல்வா மாதிரி பேசினா என்ன அவ வலைக்குள்ள விழ வச்சுட்டான். அல்வா மாதிரி இருந்துச்சு, கடைசியில கடன்காரனா இருக்கிறேன். நிறைய காசு வந்துச்சு, இன்னைக்கு கடன்காரனா ஆயிட்டேன். எப்படிதான் இந்த வாழ்க்கையில முன்னேற போறேனோ தெரியல. பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, பலவிதமான சவாலுக்குள்ளாய் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. முடிவு எடுக்க முடியல, இருமனமாய் இருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளே, நீ நிஜமான முட்டாள், நீ நிஜமான முட்டாள். இரு மனம் எதுக்கு வரணும்? இரு மனம் எதற்கு வரணும்? நீ ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆமா ஆண்டவரே நான் கள்ள தொடர்பு வச்சிருந்தேன், காசுக்கு ஆசைப்பட்டேன், பொய் சொன்னேன், திருடுனேன், கோபப்பட்டேன், ஆமா ஆண்டவரே இனிமேல் அதை எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. அது அந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்க கூடாது ஆண்டவரே. புது படைப்பா மாறணும், நான் புது படைப்பா மாறணும். தெய்வமே இந்த தொழில் செய்ய போறேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. செய்யறது நல்லதா கெட்டதா ஆண்டவரே? இது வெற்றி அடையுமா அடையாதா? கடன் வாங்கலாமா வாங்க கூடாதா? ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுப்பார். இந்த இடத்துல தொடங்கலாமா? அங்க வருமானம் இருமா? அங்க மக்கள் இருக்காங்களா? வருவாங்களா? சாப்பிடுவாங்களா? அந்த டேஸ்ட் கொடுக்க முடியுமா? செபி ஆண்டவர் ஒப்பட, ஞானத்தை கேளு. இந்த படிப்பு படிக்க போறேன், இதுல வேலை வாய்ப்பு கிடக்குதா இல்லையா? இதுல போட்டி இருக்குதா? இது நிறைய அலையிற தொழிலா? இந்த படிப்பை படிக்கலாமா? என்னால முடியுமா? ஏன் முடியல? ஞானம் இல்ல, ஞாபக சக்தி இல்ல, படிக்கணும். உட்காரு. இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, முழுசா இருக்கணும். அந்த முழுமையில் இறைவன் இருக்கணும், அந்த முழுமையில் இறைவன் இருக்கணும். பசி என்னால பிரசங்கம் கொடுக்க முடியுமா? 2-2.5 மணி நேரம் முடியுமா? இது நான் கொடுக்கல, டேவிட் கொடுக்கல, ஃபாதர் டேவிட் கொடுக்கல, இறைவன் பேசுகிறார், இறைவன் பேசுகிறார். ஒரு மனிதன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட என்ன குடிக்கல, 2 மணி நேரம் இறைவனை பற்றி பேசுகிறேன் என்றால் நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, இறைவன் பேசுகிறார். இறை ஆற்றல் பேசி கொண்டிருக்கிறது. நீ குழம்பி போய் கிடக்கிற. ஏன் குழம்பி போய் கிடக்கிற? நான் என்ன நோட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டா வந்து ஒப்பிக்கிறேன்? இறைவன் பேசுகிறார், இறைவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் உள்ளத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கையை எழுப்பி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். இனி நீ தோல்வி அடைய மாட்ட. உட்காரு, உட்காரு, தனியா போய் உட்காரு. ஆண்டவரே நீ நீ செஞ்ச எல்லாத்தையும் அறிக்கையிடு, அறிக்கையிடு. பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே நான் ஏன் தோத்து போனேன் ஆண்டவரே? இது பேராசையினாலயா, அதிக ஆசையினாலயா, இல்ல ஞானம் இல்லாததுனாலயா, இல்ல ஏதோ செஞ்ச பாவமா, சாபமா? ஏன் ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்க? கேளு, 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 அப்பாட்ட கேளு. ஆண்டவரை உன்னை உள்ளத்துக்குள்ளாய் கொண்டு வா. நீ புது படைப்பா மாறு. நீ மனுஷன் இல்ல, நீ அசோக் இல்ல, நீ அருண் கிடையாது, நீ ஞானம் கிடையாது, நீ டோமினிக் கிடையாது, நீ ஆண்டவருடைய படைப்பு. அந்த உள்ளத்துக்குள்ளாய் தேவன் வர வேண்டும், அந்த உள்ளத்துக்குள்ளாய் தேவன் வர வேண்டும். அப்ப அந்த உள்ளத்துக்குள்ளாய் வரும் பொழுது நோய்கள் எல்லாம் பறந்து போயிடும், பறந்து போயிடும். தெய்வ பிள்ளைகளே, தேவன் அபிஷேகத்திற்குரியவர். இரு மனமே தேவையில்ல. இறைவன் நீ உட்கார்ந்தினா அரே அப்படியே இறங்கி வந்து ஞானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இதை செய்யிடான்னு ஆணையிடுவார். ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நீ ஓடிப்போ. ஏனென்றால் இறைவன் உன்னிடத்தில் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் வித் யூ, ஜீசஸ் will guide you, Jesus will protect you. நான் சொல்வதை போல நீ செஞ்சினா நீ வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்ப, பல மடங்கு வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்ப. அதனால சோர்ந்து போவாது. அந்த காலங்கள்லாம் போயிடும், போயிடுச்சு. இனிமேல் நல்ல காலம், இனிமேல்
செழுமையின் காலம், இனிமேல் ஆசீர்வாதத்தின் காலம். துக்க நாட்களை அகற்றி போடு, இறை மகனா மாறு, இறைவனா மாறு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.